வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே 16th. ஸோ அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போன இடத்த தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு போனோம். அந்த படம் வேறு எதுவும் இல்லைங்க, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது டிமாண்டி 2. டிமாண்டி 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிமாண்டி 2 போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். அங்கே ரீகேப் போகிறாங்க, இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வர்த்து. நான் வந்து படம் பேர் எடுக்கலான்னு ரொம்ப நிறைய வெயிட் பண்ணியிருந்தேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. அவ்வளோ நடிகர்ஸ் தான் பேர் போட்டாங்க. பட் இட்ஸ் வர்த் வாட்சிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எஸ்கேப் ஆன இடம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறேன், ஈசிஆர் ரோடு. ஈசிஆர் ரோடில் எந்த இடம் இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் நம்ம பெஸ்ட்டான ஸ்பாட் இன்றைக்கி வந்து லொக்கேட் பண்ணி நம்ம போகலான்னு பார்த்துருக்கோம். இது எந்த இடம்னு காட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கிங்கில் அவைலபிலிட்டிலாம் நல்லாவே இருக்குங்க. போயிட்டு ஜாலியாக பார்க்கிங்லாம் வச்சுட்டு நல்லா போய் பார்த்துட்டு வர வேண்டிய இடம் தான். இப்போது 4 நாள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அப்படி என்ன பெரிய இடம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட கேள்விக்கான பதில் இதோ. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்குற இடம் தான் கைட் ஃபெஸ்டிவலுங்க. கைட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைட்ஸ் வந்து ரேண்டமாக வந்துட்டு நம்ம வெளிநாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இப்போது இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளோட இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 3rd டைம் பண்ணியிருக்காங்க. 3rd டைமில் பார்த்தீங்கன்னா 2024 இப்போ 3rd டைம் தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 17 and 18 4 நாள் நடக்குதுங்க. 15, 16 ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது, விச் இஸ் டுடே அண்ட் டுமாரோ. தயவு செஞ்சு யாருன்னா பார்க்கலனா போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இதோட என்ட்ரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட என்ட்ரன்ஸில் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான இடம். போய் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோம். அதுக்கான டேக் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல, பிகாஸ் எல்லாமே காஸ்ட்லி நமக்கு தெரியும். ஸோ ஓகே, அது வாங்கலைனாலும் பரவாயில்ல, அதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லி நம்ம அப்படியே அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போக ஆரம்பிச்சுட்டு முதல்ல நம்ம பார்த்த இடம் தான் இந்த ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு இதெல்லாங்க. இந்த ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. போகணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டுக்குன்னா நீங்கள் போகலாம், பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம மெயினான ஹீரோ ஆஃப் த கன்சர்ன் வந்தாச்சு, விச் இஸ் நம்மளோட கைட் ஃபெஸ்டிவல். இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும், பலதரப்பட்ட கைட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்குறீங்களா உங்களுக்கு தெரியும். வீடியோவிலே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப சூப்பராக பல டிசைனில், பல ஷேப்ஸில், பல விதமான கைட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதோட டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆக்சுவலி 5:30லே வந்து நமக்கு வந்து இந்தளவுக்கு கைட்ஸ் பறந்துட்டுருக்கு. இது வந்து கன்சர்ன் நைட்டு நடக்க போகிறது. அந்த இடத்துல நம்ம வந்து நைட்லேயும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வந்து இப்போ ஒரு 5:30 போல் நாங்கள் போன டைமில் இப்போது நடந்துகிட்ருக்குது. ஆக்சுவலி இந்த இதோட ஸ்டார்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 to 2:30 2 till 9:30 வரைக்கும்ங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 rupeesங்க பர் பர்சன். பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டியில். பார்க்கும்போதே உண்மையாக சொன்னால் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. நம்மளோட தமிழ் வேறு, வாழ்க தமிழ் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப வித்தியாசமான இதுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா போல், அப்புறமா சிங்கம், புலி, தென் ஆக்டோபஸ், அப்புறமா நீர்க்கதிரை, நிறைய ஐட்டம்ங்க. சிலதான் என்னென்னே தெரியலங்க. அந்த மாதிரி பல டிசைன்ஸில் வந்து கைட் பறக்க விட்டுருந்தாங்க. இது ஏன் நான் இவ்வளோ அவசரமாக போகிறேன்னா, இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது, விச் இஸ் நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 2 நாளில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உண்டு. இல்லைனா இது பார்க்க நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆகும். பிகாஸ் வி ஆல்ரெடி மிஸ்ட் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் போனோம். பட் ரொம்ப லேட். ஆக்சுவலி நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட்டு. எல்லா கைட்டையும் இறக்கிட்டு நைட்டு தான் போய் பார்த்தோம். அப்போ ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. யோசிச்சா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஐடியா கொடுத்து நாங்கள் போனோம் இந்த இடத்துக்கு. அங்கேருந்தவங்க இந்த வாட்டி சொன்னாங்க, இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக வந்து ஆள் வந்திருக்காங்க, விச் இஸ் இன்னைக்கு 16th. ஏன்னா பார்த்தீங்கன்னா 17th and 18th வந்து சாட்டர்டே சண்டே, 15th இஸ் லைக் ஆகஸ்ட் 15th இஸ் ஹாலிடே. ஸோ அன்றைக்கெலாம் நிறைய கூட்டம் வந்தது. பட் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனியோ ஃபைன். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்தது. இந்த லட்சம்னா கூட்டம் அதிகமாக தான் நான்லாம் செட்டில் ஆகிருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். பட் ஜாலியாக தான் இருந்தது. இது பாருங்கள், நம்மளோட இதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கைட்டு. இந்த கைட்டு தாங்க, சின்ன கைட்டுலாம் அசால்ட்டாக இருந்தது. இது பண்ணு அக்கப்போர் இருக்குது பார்த்திங்களா, சத்தம் பயங்கரமாக கொடுத்துட்டே இருந்தது இந்த கைட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு ஸ்டாப் கட்டி விட்டுருவாங்க. இந்த ஸ்டாப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் 2 o'clock கூட போயிடலாம். பட் வந்து அங்கே கொஞ்சம் வெயில்
அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிகாஸ் கீழே மேட் போடுறதோ மேலே கொடை வைக்கிறது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து 200, இன்னொன்று வந்து 600. 200 பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ப்ரொவைடட் கிடையாது. உள்ளே இருக்கிறது மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த கைட் ஃபெஸ்டிவல் பார்க்கலாம், அந்த கான்செர்ட் வந்து பார்க்கலாம், அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 600 பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான் கான்செப்ட்டு. பட் ஒரே எக்ஸ்ட்ரா திங் வந்து உங்களுக்கு சேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த கன்சர்ன். அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு சேர் கிடையாது, நீங்கள் ஒரு மேட் எடுத்து விரித்து உட்கார வேண்டியது தான். வேணுன்னா அம்ப்ரெல்லா பிடிச்சி உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் பொதுவாக நார்மலான விஷயம். இது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த சைடு அப்படியே வியூ வந்து பார்த்திங்கன்னா பீச் வியூ. நான் வந்துட்டு இந்த சைடு அப்படியே சூரியன் மறையிறதும் அந்த கைட்ஸ் எல்லாம் ஒருத்தராக அப்படியே இறக்குறதுமான அந்த வியூ பார்க்கும்போது அழகாக இருந்தது. அதுக்கு அப்படியே வந்து நம்மளோட ஒரு ஆப்போசிட்டாக நம்மளோட இது பார்த்திங்கன்னா இந்த சைடு மூன் இருந்தது இல்லையா, இந்த சைடு சூரியன் மறையுது, அந்த சைடு மூன் எழும்புது, விச் இஸ் பீச் வியூ. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காகவே இந்த வீடியோ எடுத்தது. நீங்கள் போனீங்கன்னா கைட் ஃபெஸ்டிவல் ஒரு 2 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா 2 o'clockலேருந்து ஒரு 5 போல் கைட் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 அப்படி அந்த டைம் போல் நீங்கள் வந்து பீச்சில் விளையாடிட்டு 6 o'clockலேருந்து கான்சர்ட்டுக்கு உட்காந்து பாடல்களோட வைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபுல் டே உங்களுக்கு வந்து பவர் பேக்டாக போயிடும். 2 o'clock போது நீங்கள் சாப்பிட்டு கிளம்பி கூட வரலாம். இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எங்களை மாதிரி காலைல படம் பார்த்துட்டு மதியானம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இப்படி ஜாலியாக கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த கைட் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது நான் எடுத்த வீடியோ. அப்போ தான் ஒன்று இறக்கிட்டு இருக்காங்க, பிகாஸ் டைம் அப்புன்னு. அதே மாதிரி சில கைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கைட் தான் இது. இது ஆக்சுவலி பகலில் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது, பட் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி கன்சர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சர்ன் போயிட்டு அப்படியே இங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த இடம் இருக்குங்களா, இங்கே தான் உட்காரணும். ஆக்சுவலி நம்ம வந்து 200 rupees பே பண்ணவும் இந்த இடத்துல தான் உட்காரணும். இங்கே எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல வீடியோவும் லைக் பார்க்கலாம். அங்கே உட்கார முடியல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த இடத்துல வீடியோ பார்க்கலாம். இது நான் போனதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கட்டும்னு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தேன். பின்னாடி பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, ஃபுல்லாக கைட்ஸு. ஒரு 5-5:30 நல்ல ஒரு இது. அப்படியே நாங்கள் கான்சர்ட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம். இங்கே வந்து பாட்டெல்லாம் நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வைப் பண்ணி ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஒரு வைபிங் சாங். பட்டு ரொம்ப பயங்கரமான அடிதடி சாங் இல்லை. மேபி நேற்று கூட்டம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கும் வைப் இல்லை, யாரும் ஆடலன்றதுனாலேன்னு தெரில. பட் ஐ ஆம் ஷுர் தட் சாட்டர்டே சண்டே யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். அன்றைக்கி 2 நாளாக நல்ல கூட்டம் வரும், நல்லா வைப் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னை மீறி ஒரு இது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வைப் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு அது சாங்ஸ் வரும், நல்ல நல்ல சாங்ஸ் வரும். நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மொக்கையாக இடத்துக்கு போயிட்டு